மீன ராசிக்காரர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். திக்வலம் பெற்று இருக்கிறது. இந்த மாதத்தில் 26/7 வரலும் 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போய் இருக்கிறதுனால முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இங்கே லோக்கல்லே கிடைக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வெளிநாடு போய் தான் படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நிச்சயமாக வருவாங்க. இருப்பினும் எல்லா விதமான ஏற்றங்கள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்களேனால் 7.5 சனி போயின்னு இருக்குது. விரைய சனியில் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தாலேயானால் 31/7/2025 2/8/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான பானகம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். இந்த மாதம் நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயரையோ இல்லைன்னா சுசீந்திரம் ஆஞ்சநேயரையோ போய் ஒரு தரம் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும்.